அன்புடையவர்களே, உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நேற்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 1:16 அவர் சொல்வதை வைத்து பிரசங்கித்தேன். தமக்குள் எனக்குள் தம்மை குறித்து வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது அதை ஒப்பிட்டு சொன்னேன். வெளிப்பாடு என்பது ஏதோ வரம் பெற்ற இடத்தில் இருக்கிற ரகசியம் அல்ல. புரிஞ்சிட்டிங்களா? வெளிப்பாடு எல்லாருக்கும் உண்டு. தீர்க்கதரிசிக்கு மட்டுமல்ல, சூப்பராக ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவின் வெளிப்பாடை உங்களுக்குள்ளேயே பெறலாம்ங்கிறத நான் 62ஆம் செய்தியில் சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நேற்று நான் பிரசங்கித்த 62வது செய்தியை பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸ்தோத்திரம். கொலேசியர் 1:27 1:19 1:16 அடையாளம் விட்டு நேற்று பேசினேன். சகலமும் அவருக்குள் இருக்குது, சகல சம்பூர்ணமும் அவருக்குள் இருக்குது. பரலோகம் பூலோகம் எல்லாம் அவருக்குள்ளிருந்து இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு வந்தது. அந்த சகலம் உடையவரே மகிமையின் கிறிஸ்துவே கொலேசியர் 1:27 படி உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி முடித்தேன். இன்றைக்கி என்னென்னா, தவறான புரிதலை பற்றி பேச போகிறேன். தென் செகண்ட் என்ன தவறான புரிதல்? நான் சொல்லுகிற காரியம், சில காரியங்கள் மனம் புழுக்கம் ஏற்படலாம். காரணம், நம்ம ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு இருந்தோம், இவங்க ஒரு நியூ ரெவல்யூஷன் சொல்கிறாங்களே என்று சொல்லி. இடத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக நியூ ரெவல்யூஷன், யாரும் கொடுக்காத ரெவல்யூஷன் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, இது மாதிரி சப்ஜெக்டை நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி. இது கர்த்தர் கொடுத்த கிருபை, அவ்வளவுதான். தானியேல் உபவாசித்த பொழுது வெளிப்பாட்டை பெற்றார். ஓகே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருக்கிறார். டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கொள்ளணும். மனம் புளிங்கிடக்கூடாது. தானியேல் உபவாசித்த பொழுது வெளிப்பாட்டை பெற்றார். அந்த ஸ்டாண்டிலே இன்னும் நின்றுறாங்க மக்கள். எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நின்று தான் போதிக்கிறாங்க. மிகப்பெரிய ஞானிகளும் அப்போஸ்தலர்களும். ஒன்று தெரியாத வரைக்கும் நம்ம அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். செஞ்சிட்டா அதை விட்டுட்டு இன்னொன்று செய்வோம். நான் சின்னவனாக இருக்கும்பொழுது எங்கள் பெற்றோர்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தேவையான சட்டை மாதிரி ஒரு பெரிய சட்டையை தைச்சி கொடுப்பாரு. ஒரு டவுசரை தைச்சாருன்னா அது 5வது வரைக்கும் போடலாம். 1ஆவதுலேருந்து 5வது வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும். எங்கள் அரணக்கரையை போட்டு மேலே கட்டிக்கணும், அவ்வளோதான். அது தொலைன்னு கிடக்கும். 5 வருஷம் ஒரு சட்டையும் ஒரு ஃபேன் ஒரு டவுசரும் வரும். அதே மாதிரி தான் நாங்கள் போட்டு பழகணும். ஆனால் புரியல் வந்த பொழுது இப்போ அதை மாதிரி நாங்கள் போடுவது கிடையாது. நான் பார்த்த போலீஸ்லாம் ஆஃப் டவுசர் போட்டிருந்தாங்க. தொலைன்னு இருக்கும். ஷர்ட்டுலாம் இது வரைக்கும் நீளமாக இருக்கும், தொலைன்னு இருக்கும். இப்போ போட்டுக்கிற போலீஸுடைய ஃபேண்டு ஷர்ட்லாம் பாருங்கள், ஜாக்கெட் மாதிரி டைட்டாக இருக்கும். ஏன் அது இல்லை, ஏன் இது வந்தது? அந்த கேள்வி நமக்கு அவசியம் இல்லை. ஒரு புரிதல் வரும்பொழுது ஒரு சேஞ்ச் நம்மகிட்ட வருது. புரிதல் வராத வரைக்கும் நம்ம பழசையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். தானியேல் உபவாசித்த பொழுது ஒரு வெளிப்பாட்டை பெற்றார். மிக முக்கியமானது அதுதான் இன்றும் சபையில் நடக்கிறது. தானியேலின் ஜெபம். தப்பா? டிஃப்ரென்ஸான தலைப்பு கொடுத்தா தான் மக்களாகி நீங்களே சபைக்கு வாரீங்க. நாங்கள் தலைப்பு கொடுக்க ரொம்ப யோசிக்கிறோம். எஸ்தரின் ஜெபம், ரூத்தின் ஜெபம், அன்னாளின் ஜெபம், சாமுவேலின் ஜெபம், தானியேலின் ஜெபம் போர்டு போட்டாதான், நோட்டீஸ் அடித்தாதான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எல்லாருமே வாரீங்க. எங்களுக்கு கெடுக்கிறது நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஜெபம், கல்லறை திறந்த ஜெபம், திறப்பின் வாசல், இப்படி போட்டால் தான் நீங்கள் மாறீங்க. ஸ்தோத்திரம்.
அவர் பழைய ஏற்பாட்டிலே தானியேல் என்ன செய்தார் என்றால் 21 நாள் அவர் உபவாசித்து அப்பொழுது பரத்திலிருந்து அவருக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் அதே மாடலில் 40 நாள் உபவாசித்து வெளிப்பாட்டுக்காக காத்திருக்கிறார்கள். தப்பா? தப்பு கிடையாது. புரியாத வரைக்கும் தப்பு கிடையாது. நான் ஊழியர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ ஒரு அன்னைக்கு மட்டும் நீ உபவாசம் பண்ணி பிரசங்கத்தை எடுக்கிறல்ல, 52 வாரம் இப்படி எடுக்க வேண்டியதானே அப்படிமா. நான் இல்லை, அது வெளிப்பாட்டான வார்த்தை கொடு, வாரம் வாரம் வெளிப்பாட்டான வார்த்தை கொடு. அதை நீருக்கு மட்டும் கொடுக்குற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தானியேலை போல அவர் 21 நாள், நாமளும் 21 நாள் வெளிப்பாட்டை பெறுவதற்காக காத்திருக்கிறோம். எந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கலாம், எங்கே வீடு வாங்கலாம், எங்கே வேலைக்கு போகலாம், எந்த பெண்ணை பார்க்கலாம், யாரை கல்யாணம் முடிக்கலாம், எந்த மருமகள் நமக்கு வருவா அப்படின்னு சொல்லி வெளிப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற காக்க கற்றுக் கொடுத்த ஆயர்கள் தான் தவறு. நீங்கள் உங்களுக்கு பல 100 வருஷமாக இப்படி சொல்லி சொல்லி கொடுத்து உங்களை உருவாக்கிட்டோம். ஆகவே நம்மை தானியேலை போல ஒரு மாதிரியை பின்பற்றி இன்று வரை செய்வது தவறா? இல்லை. அப்போ தவறு இல்லாட்டா அது இப்பொழுது இல்லை, அவ்வளோதான். ஏன் இல்லை அப்படின்னா, நீங்கள் நேராக கலாத்தியர் 1:16 தான் போகணும். எனக்குள்ளே வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். இப்போ வெளிப்பாடு எப்படி? உங்களுக்குள்ளே வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடை விட மேலானது, உயர்ந்தது, அப்பர். எல்லாருமே கீழ் கிரவுண்ட்லேயே இருக்க விரும்புகிறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு அப்பர் கொடுத்துருக்கிறார், மேல் கிரவுண்டு கொடுத்துருக்கிறார். மலையில் மேல் அவர் இருந்து மத்திய 5:6-7 பிரசங்கித்தார். கீழ் இருக்கிற மக்களுக்கு நீ மேலே வா, மலையின் ராஜ்யத்திற்கு வா, பரலோக ராஜ்யத்திற்கு வா, நீ மலையில் இருக்கிற பட்டணமாக வா, உலகத்துக்கு வெளிச்சமாக மேலே வா அப்படிங்கிறாரு. இல்லை, நாங்கள் கீழே இருக்கிறோம் சொல்லி எல்லாரும் மலையின் கீழே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ புதிய ஏற்பாடு மேலானதாக இருக்கிறது. அப்போ உபவாசிப்பது ஜெபிப்பது தவறா? நிச்சயம் உபவாசிப்பது ஜெபிப்பது அவசியம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 4 மணிக்கு எழும்புகிறோம். வெறும் டீயோடு சரி. 3 சர்வீஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு 2 மணி மேலே தான் சாப்பிட்றது. உபவாசத்தோடு தான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்குறேன். சாப்பிட நேரம் இல்லைன்னு இல்லை, நேரம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே glory to God. உபவாசிப்பது ஜெபிப்பது நல்லது. ஆனால் ஒன்று புரிய வேண்டும், சகல சம்பூர்ணமும் தனக்குள் கொண்டவரே, சகல சம்பூர்ணமும் தனக்குள் குடியிருக்கிறவராக இருக்கிறவரே உங்கள் ஆவியில் இருக்கிறார். அவரே உங்களுக்குள் இருந்து நீங்கள் எந்த வெளிப்பாட்டை பெற வேண்டுமோ உங்கள் ஆவிக்குள்ளேயே அவர் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நம்ம இதை கற்றுக்கொள்ளல, பழைய ஏற்பாட்டை கற்றுக்கொண்டோம், பழைய ஏற்பாட்டில் நிற்கிறோம். அதற்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிஞ்சுட்டா? உங்களுக்கு போன வாரத்துடைய பிரசங்கத்தை கொஞ்சம் நான் இங்கே சேர்க்கிறேன். சகல சம்பூர்ணமும் தனக்குள் கொண்டவரே, சகல சம்பூர்ணமும் தனக்குள் குடியிருப்பதாக கூறினவரே உங்கள் ஆவிக்குள் ஆவியாக இருக்கிறார். கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக உங்கள் இருதயங்களிலே குமாரனுடைய ஆவி அனுப்பப்பட்டு இருக்கிறார். கொலைசர் 1:27 மகிமையின் கிறிஸ்துவானவர் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:22 உங்கள் ஆவியோடு கிறிஸ்து இயேசு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ சகல சம்பூர்ணமும் சகலமும் தம்மை கொண்டு பரலோகத்தையும் பூலோகத்தையும் தமக்குள் இருந்து உண்டாக்கினவரே உங்கள் ஆவிக்குள் இருந்து ஆவியாக வெளிப்பாட்டை தருகிறார். அதற்கு உங்கள் ஆவி ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? சரீரத்தை ஆயத்தம் செய்கிறோம். ஆவியை விட்டு விட்டோம், சரீரத்தை ஒடுக்குகிறோம், ஆவியை விட்டு விட்டோம். ஆவி ஆயத்தமாக இல்லாவிட்டால் 100 நாள் அல்ல 500 நாள் நீங்கள் போராடி 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 வாழ வேண்டியதுதான்.
ஜெபித்தும் ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தானியேல் ஜெபம், உபவாசம், அவர் பெற்ற வெளிப்பாடு, இதை பற்றி நான் சொல்லுவது பாரம்பரியமாக அதை பின்பற்றவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் தெளிவடைங்க. கொலைசர் 1:16, 17, 18, 19, 27, கலாத்தியர் 1:16 இதெல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளேயே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தவறான புரிதல், நாம் தவறாகவே வெளிப்பாடை பெற நாம் விரும்புகிறோம். அதான் வெளிப்பாடு இல்லை கிறிஸ்தவங்களுக்கு. கொரோனா 3 மாசத்தில் போயிட போதுன்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க. போச்சா அது? இப்பொழுது இந்த ஜெபத்தோடு இது நின்று போதுன்னு சொன்னாங்க. போச்சா? இல்லை. ஏன்னா வெளிப்பாடு உள்ளே இருந்து வரணும். உள்ளதான் பரம்பொருள் இருக்கிறார், உள்ளதான் பரம்பொருள் இருக்கிறார், உள்ளதான் பரம கிறிஸ்து இருக்கிறார், சகலத்தின் சிருஷ்டித்தவர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வெளிப்படுத்துகிறார். மனதின் வழியாக வெளிப்படுத்தவில்லை, அறிவின் வழியாக வெளிப்படுத்தவில்லை. வெளிப்பாடு பெறுவதற்கு மனமும் அறிவும் ஐம்புலன்களும் அல்ல, உங்கள் ஆவி என்ற ஒரு பாத்திரமே அவருக்கு தேவையாக இருக்கிறது. அங்குதான் அவர் குடியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கொலைசியர் 1:19 அவருக்குள், நன்றாக இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவர் இல்லை, அவர் படைத்தார் என்பதல்ல, அவர் சிருஷ்டித்தார் என்பதல்ல, அவருக்குள். இந்த இக் கு இல் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. அவர் சகலமும் சிருஷ்டித்தார் என்பதல்ல, அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்பதுதான் வித்தியாசம். அவரை சிருஷ்டித்தார், அவருக்குள் சிருஷ்டித்தார் என்பதுதான் வித்தியாசமான ஒரு வார்த்தை. அப்பா எங்க? வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள இருக்கிற அப்பாவை வெராண்டாவில் தேடிட்டு இருக்க முடியும், காம்பவுண்டில் தேடிட்டு இருக்க முடியுமா? பாஸ்டர் எங்க இருக்கிறாரு? பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள இருக்கிறாரு, ஆலயத்துக்குள்ள இருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ள இருக்கிற பாஸ்டர் வீட்டிலே தேடிட்டு இருக்க முடியும்? அவர் சர்ச்சுக்குள்ள இருக்கிறார். உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு பாஸ்டர் எங்க இருக்கிறார்? சர்ச்சு காம்பவுண்ட்ல நின்று இருக்கிறார். உள்ள வந்து தேட முடியுமா? உள்ள தேட முடியாது. அப்போ அவருக்குள் தான் அது சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் தான் அந்த பிரம்மாண்டமான உலகமே வந்தது. அவரே உங்களுக்குள் இருக்கிறார், அவர் ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். அப்ப வெளிப்பாடு என்பது எது? பழைய ஏற்பாட்டை போல தீர்க்கதரிசிகள் காத்திருந்து பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் போராடி வெளிப்பாட்டை பெற்றார்கள். அது அக்காலத்தில் இருந்தது. இக்காலத்தில் உங்கள் ஆவிக்குள்ளாகவே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குள்ளாகவே மறுபிறப்பை கொடுக்கிறார். ஆவிக்குள்ளாகவே உங்கள் ஆவிக்குள்ளாக சகலவற்றையும் உங்களுக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்பதை நீங்கள் புரியுங்கள். அப்போ அவருக்குள் சகலமும் உள்ளே இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசியர் 1:16. இப்போ பாருங்க, பூலோகத்தில் உள்ளவைகள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பூமியில் உள்ளவைகளை சிந்திச்சு பாருங்க. இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை ஸ்டேட் இருக்கு? உலகம் முழுவதும் எத்தனை தேசங்கள் இருக்கு? அதில் இருக்கிற எண்ணறிந்த பொருளை பாருங்க. சமுத்திரம் இருக்கிற பொருளை நமக்கு விலை போட முடியுமா? பூமி கீழே இருக்கிற பொருளை விலை போட முடியுமா? அதுக்குள்ள இருக்கிற ஆவி, நில கேஸ், அதுக்குள்ள இருக்கிற நிலக்கரிகள், விலையேறப்பெற்ற பொருட்கள், வைரங்கள், ஸ்தோத்திரம், தங்கம், வெள்ளி, உலோகங்கள், செம்பு, பித்தளை, அலுமினியம், இரும்பு, அதெல்லாம் விலை போட்டு பாருங்க. எல்லாம் அவருக்குள், பூமியில் உள்ள அனைத்தும் அவருக்குள் இருந்தது. கற்பனை செய்ய முடியுமா? ஒவ்வொரு தேசமும் அவருக்குள் இருந்தது. இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் அவருக்குள் இருந்தது. நீங்க கட்டி வச்சிருக்கிற வீடு, உங்க கழுத்துல கிடக்கிற செயின் எல்லாமே அவருக்குள் இருந்தது. நீங்க வச்சுக்கிற ஆபர பொருட்கள் அவருக்குள்ளும் இருந்தது. உங்க வீட்டில் நிற்கிற கார் எல்லாமே இரும்பாக இந்த பூமிக்குள் இருந்தது. ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்கு நில, உத்தரம், மரம், செடி, கதவு, ஜன்னல் எல்லாம் மரமாக, செடியாக எல்லாம் அவருக்குள் இருந்தது. விதையாக அவருக்குள் இருந்தது. இந்த பூமியில எவனும் பெருமை பாராட்ட முடியாது, இது எனக்குரியது என்று சொல்லி. பூமிக்குள் உள்ளவைகள் அனைத்தும் அவருக்குள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம காண்கிற இந்த பூமியே, இந்த உலகமே அவருக்குள் இருந்தது. அதனால்தான் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார். அதனாலதான் காற்ற நில்லுனா நின்னுச்சது. காற்று அதட்டம் நின்னுது. பேய் போனா போச்சு, கெட்ட தூதெல்லாம் ஓடனா.
வியாதி சுகமாச்சு. கடல் மேல அதான் நடந்தார் அவர். ஓகே, அப்போ தேவன் தம்முடைய வாயை திறந்து பேசிய பொழுது இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க வீடு என் வீடு, நான் தங்கியிருக்கிற சர்ச்சு, இங்கே ஒரு டெம்பிள், சர்ச்சு, மாஸ்க்கு, அப்படியே கட்டட பொருட்கள், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற தங்கம், வெள்ளி, பாத்திரம், இரும்பு, அலுமினியம் எல்லாம் அங்கூருக்குள்ளேருந்து உள்ளேருந்து வந்ததுங்க. அவர் உண்டாக்குறதான் நம்ம நகையை செஞ்சு வச்சுருக்கிறோம், இரும்பில் வாளி செஞ்சு வச்சுருக்கிறோம், அலுமினியத்தில் பாத்திரம் செஞ்சு வச்சுருக்கிறோம், சில்வரில் பாத்திரம் செஞ்சு வச்சுருக்கிறோம், வீட்டில் கேஸ் சிலிண்டரில் கேஸை பிடிச்சி வச்சுருக்கிறோம். இது உங்களுக்கு வீட்டில் நிலக்கலை இருக்கிறதெல்லாம் அவர் உண்டாக்கின மரம், செடி, கொடியிலிருந்து வந்ததுங்க. அப்போது நாம் காண்கிற பூலோகம் அனைத்தும் அவருக்குள் இருந்தது. அப்போ தேவன் தம்முடைய வாயை திறந்து பேசிய பொழுது பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் சிருஷ்டிப்பாக மாறியது, பேச பேச மாறியது. இப்படிப்பட்ட பரம்பொருளாகிய பரமதேவன் மர்மமான கிறிஸ்துவானவர் உங்கள் ஆவியில் இருக்கிறார். ஆவி எதற்கு? ஆவியில் வெளிப்பாட்டை, அவருடைய வெளிப்பாட்டை பெறுவதற்கு. இந்த ஆவி எதற்கு? இந்த பரம்பொருளானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்கு. அவர் வாசம் பண்ணன உடனே அவர்லேருந்து வெளிப்பாட்டை பெறுவதற்கு. ஆகவே தான் அவருக்குள்ளிருந்து நீங்கள் சகல விடுதலையும் பெற முடியும், சுகம் பெற முடியும், ஐஸ்வர்யத்தை பெற முடியும், செல்வத்தை பெற முடியும், நன்மையை பெற முடியும், கிருபையை பெற முடியும். எல்லாம் உள்ளேயே இருக்கு. உள்ளேயே எல்லாம் வச்சுக்கிட்டு வெளிப்பாடு இல்லாமல், சுகம் இல்லாமல், விடுதலை இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்வது அபத்தம், 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 அபத்தம். ஸ்தோத்திரம். அப்போ பூலோகம் மட்டுமா இல்லை, பரலோகத்தில் தூதர்கள், அங்கே இருக்கிற முத்துக்கள் கொண்ட வாசல்கள், தங்க வீதிகள், ஸ்தோத்திரம், தூதர்கள், பொன் நகரம், பல வர்ணமான கற்கள், அந்த மாளிகை, பரம எருசலேம் எல்லாம் அவருக்குள்ள இருந்துதான். எங்க உங்களால் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாதுங்க. தூதர்லாம் எங்கிருந்து வந்தாங்க? அவருக்குள் இருந்து வந்தாங்க. அந்த பொன் நகரம் எங்கிருந்து வந்தது? அவருக்குள் இருந்து வந்தது. பாதாளம் எங்கிருந்து வந்தது? அவருக்குள் இருந்தது. அதுதான் பாதாளம் அவருடைய அவரை அழிக்க முடியல. புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் அழியாதவர். பாதாளம் தோத்து போச்சு அவர்கிட்ட. அதுதான் பரலோகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், glory to God. அந்த மாளிகை, பரம எருசலேம் எல்லாம் அவருக்குள் இருந்து வந்தது. ஸ்தோத்திரம், அவருக்குள் இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே ஆவியின் தேவன். ஆவியின் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியின் தேவன் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். உங்கள் ஆவிக்குள் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். சுகமாக்க, விடுதலையாக்க, ஆசீர்வதிக்க, வேலையை கொடுக்க, பிள்ளை பிறப்பை கொடுக்க, கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்க, மலடியாக இருக்கிற ஒன்ன, ஓ காட் ஸ்தோத்திரம், மலடிங்கிற பேரை நீக்கி போட, உங்க சரத்திலே அற்புதம் செய்ய, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனை உயர்த்த, ஒரு அடி நிலம் இல்லாதவனுக்கு 1000 ஏக்கர் கொடுக்க, எல்லாம் உள்ளே இருக்கிறார் அவர். ஆகவே இது தெரியாம தான் திருச்சபை திண்டாடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய மகாதேவனை உள்ள வைத்து கொண்டு, நான் போன செய்தியில் சொன்னேன் பார்த்தீங்களா, சாவியை தொலைச்சது வீட்டுக்குள்ள, முல்லா சிஷியன் தேடினது வீட்டுக்கு வெளியே. ஏண்டா தேடுற? என்ன தேடுற? சாவியை தேடுற. எங்க தொலைச்ச? வீட்டுக்குள்ள தொலைச்ச. ஏன் வீட்டுக்குள்ள தேடாம வெளியே வந்து தேடுற? இங்கே தான் வெளிச்சமாகறதுக்கு தேடுறேன். வெளிச்சத்தில் தேடுனா கிடைக்கும்னு சொன்னாங்க. யாரோ எதையோ சொன்னதை வச்சுக்கிட்டு வெளிச்சத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறான். வேதம் என்ன சொல்லுது? உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். இங்க வா, கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிற போதனை அல்ல. அதற்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளேயே வெளிப்படுத்துகிறார். உங்களுக்குள்ளேயே வெளிப்படுத்துகிறார். அதற்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்லுவது நல்லா கவனிக்கணும், நீ கொஞ்சம் சிந்திக்கணும்.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் தமக்குள் இருந்து சிருஷ்டித்தவரே உங்களுக்குள் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார் என்றால் அளவிட முடியாத ஆவியை கொண்டவர்கள் நீங்க. ஹலோ 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 கதிரக ஸ்தோத்திரம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அந்த கதையெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க ஆவி எப்படிப்பட்டது? அளவிட முடியாதது. ஏனென்றால் முழு அண்டாசாரங்களையே படைத்த அந்த ஆவியின் தேவன் ஸ்தோத்திர உங்க ஆவிக்குள்ள இருக்கிறார்னா உங்க ஆவி எப்படிப்பட்டதுன்னா அளவிட முடியாத ஆவி. போ, இதை நினைச்சாவே உங்களுக்கு தூக்கம் வராது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் ஜெபம். இப்படிதான், இப்படி அனுபவிச்சாதான் ஜெபமே வரும். அவள்கிட்ட 10 நிமிஷத்தில் ஜெபம் நின்று போயிடும். இது நினைச்சிட்டாவே இந்த தேவனோடு பல மணி நேரம் அவரோட உலாவ முடியும். ஏனோக்கை போல உலாவ முடியும். தானியலை போல சஞ்சரிக்க முடியும். ஸ்தோத்திரம். நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வெளிப்பாடை பெறுகிறவர்களும் கொடுக்கிறவர்களும் தான் தேவனோடு அதிகமாக சஞ்சரிப்பார்கள், பேசுவார்கள், நடப்பார்கள். ஜோமனுங்கிறவங்க அந்த நேரத்தில் ஜோம் மட்டும் அதோட விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. 40 நாள் முடிஞ்ச பிறகு ஜோமே இருக்காது. ஜெபத்தை நடத்துறவங்க இருக்க மாட்டார், ஜெபத்துக்கு வந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் கற்றுக் கொடுக்குற இந்த வெளிப்பாட்டின் செய்தி உங்களை தினமும் உங்களை அனலாக்கி கொண்டிருக்கும், ஜபிக்க வைத்துக் கொண்டிருக்கும், கடவுளோடு நெருங்கி இருக்க உறவை உண்டாக்கி கொண்டிருக்கும், உங்களை அனல் மூட்டி கொண்டே இருக்கும். எனக்குள்ள எவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கிறாரா? நான் அளவிட முடியாத ஒரு ஆவியை கொண்டவனா? இந்த பிரம்மாண்டமான அகிலத்தையே படைத்தவர் எனக்குள்ள ஆவியாக இருக்கிறாரா? நான் எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் சாவியை எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு. அவர் எந்த ஆண்டிகிட்டையும் இல்லை, அங்கிள்கிட்டையும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிறார். அவங்ககிட்ட இருக்கிறார். அவங்க வெளிப்பாட்டை பெற உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க வெளிப்பாட்டை பெற கதாவதற்கு ஸ்தோத்திரப்படாவதாக. பாருங்க, இல்லை இந்த கொலைசேர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள், காண்கிறவைகள், காணப்படாதவைகள், நீங்க இதுவரைக்கும் காணாதவைகள். நம்ம காணாதவைகள் பல கோடி பொருள் இந்த உலகத்தில் இருக்கு, பல மில்லியன் இருக்கு. கண்ணால் பார்க்க முடியாதவைகள். உங்க ஆவியை நீங்க பார்க்க முடியாது, உங்க மனசை நீங்க பார்க்க முடியாது, உங்க உணர்வை நீங்க பார்க்க முடியாது. அறியலாம், உணரலாம். உங்கள் அறிவை நீங்க பார்க்க முடியும், உங்க புத்தியை நீங்க பார்க்க முடியாது. கடவுள் எங்க பார்க்க? கடவுள் எங்களுக்கு காமிங்க. உன் அறிவை கொஞ்சம் காமி, உன் புத்தியை கொஞ்சம் காமி, உன் மனசை கொஞ்சம் காமி. அதே உன்னால காமிக்க முடியாது. அதை கொடுத்தவரை நீ பார்க்கணும்னா உன் ஆவிக்குள் அவர் இருக்கிறார் என்றதை நீ அறியணும். பரம்பொருள் உன் ஆவிக்குள்ளேயே இருக்கிறார், உனக்குள்ளேயே கலந்திணைந்து இருக்கிறார். அப்போ காண முடியாதவைகள் சகல பொருட்களையும் சகல வஸ்துக்களையும் அத்தனையும் அவருக்குள் இருந்து சிருஷ்டிப்பாக மாறியது. வஸ்துக்கள். ஓகே, அப்போ வஸ்துக்கள்னா என்ன? அதான் பொண்ணு, வெள்ளி, வைரம், இரும்பு, துத்தநாகம், பிளாட்டினம், வெங்கலம் எல்லாமே வஸ்துக்கள், பொருட்கள். எல்லா கேஸ், பூமிக்கு இருக்கிற எல்லா கேஸ் வாயுகள், அதான் வஸ்துக்கள். தமக்குழுந்து சிருஷ்டியாக வெளிக்கொண்டு வந்த ஆவியின் தேவன் ரகசியமானவர், காண முடியாதவர், பிரம்மாண்டமான தேவன், ஆவியான தேவன், ஜீவனாகிய தேவன், ஜீவனும் தீர்க்காயுசுமான தேவன். யாத்திரா 33:20. ஜீவனும் தீர்க்காயுசுமான தேவன் உங்கள் ஆவியில் உட்பிரவேசித்திருக்கும் பொழுது நீங்க ஒண்ணுமே இல்லாம எம்டியா 5 பைசாக்கள் லாய்க்கு இல்லாம 10 ரூபாய் இல்லாம 50 ரூபாய் இல்லாம வாழலாமா? நீங்க தான் அவரோட பேசணும். ஏன் ஆண்டவரே, சகல வஸ்து உங்களுடையது, அப்படிப்பட்ட அப்பா பிதாவே ஆவியாக எனக்குள்ள இருக்கிறார். கலாத்தியர் 4:6. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே?
பரம்பொருளே நீரே எனக்குள் இருக்கிறீங்களே, இந்த பூமியில வாழ்வதற்கு செல்லா காசு போல நான் இருக்கிறேனே, என் வாழ்வு ஒரு பொருள் கூட இல்லாமல் இருக்கிறதே. காரணம், உங்கள் ஆவிலிருந்து இவர் வெளிப்பாட்டை தருகிறார் என்று அறியாமை, புரியாமை, ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமையோடு வாழுகிறீர்கள். எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழுகிறீர்கள் என்று கேளுங்கள். ஒரு அறிதல் வருகிறது, உங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது, ஒரு பெற்றுக்கொள்ளுதலும் வருகிறது. உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகலம் நிறைவாய் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். உங்களுக்கு மாவு பிசைகிற தொட்டியை கொடுப்பார். உங்கள் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். நீ புகையிலையும் வறுகளையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார். ஏன்? ஆசீர்வாதம் எல்லாம் அவருடையது. அவரை உங்களுக்குள், உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இந்த வெளிப்பாட்டின் அறிதல், புரிதல் பெற்றுக்கொள்வதை உண்டாகும். சுகம் அவரை கொடுப்பார். உங்களுக்குள் இருந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். உங்களுக்குள்ளேயே வெளிப்பாட்டை கொடுப்பார். தங்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில். ஓ ரிகாமானாரா சந்தாலாரா துராதாலாராபா. ஒரு காலத்தில் நாங்கள் அறியாமல் புரியாமல் இருந்தோம். வெளிப்பாட்டை பெறுவதற்கு பழைய ஏற்பாட்டை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் ஜெபித்ததை அடையாளமாக வைத்துக்கொண்டு வெளிப்பாட்டை பெறுகிறோம் என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது வெளிப்பாட்டை புதிய ஏற்பாட்டிலே ஒரு அப்பர் நிலைமையை, உயர்ந்த நிலைமையை வைத்திருக்கீங்க. மகனே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஸ்தோத்திர. நான் உனக்குள்ளேயே நான் வாழுகிறேன். நான் இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தின் சகல வஸ்துகளின் படைத்தவன். நீ எம்டியா இருக்க வேண்டாம், ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டாம். நான் உனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறேன். எவ்வளத்தையும் படைத்த நான் உனக்கு சுகம் கொடுக்காமல் இருப்பேனோ, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்காமல் இருப்பேனோ, ஒரு விடுதலையை கொடுக்காமல் இருப்பேனோ, உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ என்ற ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறீங்க. இந்த அறிதலும் புரிதலும் வரும்பொழுது ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள். தந்து விடுவதாக, எடுத்துக்கொள்வதாக எல்லாமே மாறுகிறது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே.